Good morning students. Integral calculus next problem in the video discuss பண்ணலாம். Prove that integral 0 to 1 log of 1 by x minus 1 into dx which is equal to 0 அப்படின்னு சொல்லி question கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு integral கொடுத்துட்டு இதனுடைய வேல்யூ 0க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ given integral equation நம்ம capital I அப்படி நம்ம நோட் பண்ணிக்கலாம். Capital I is equal to integral 0 to 1 log of 1 by x minus 1 into dx. இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் நம்ம 1ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அதை நம்ம அப்ளை பண்ணலாம். அதாவது நமக்கு என்ன தெரியும், we know that integral 0 to a f of x into dx is equal to integral 0 to a f of a minus x into dx. இந்த டூ இன்டெக்ரலும் ஈக்குவல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி படி. இதை நம்ம ப்ராப்ளத்துக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே a உள்ள இடத்துல இங்கே 1ன்னு இருக்குது, இங்கே f of x உள்ள இடத்துல இங்கே இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னாகும், இன்டெக்ரல் 0 to 1 log of 1 by x minus 1 அப்படின்னு ஆகும் into dx which is equal to integral 0 to 1 f of a minus x அப்படின்னா இங்கே x உள்ள இடத்துல a minus xன்னு அப்ளை பண்ணணும். நம்ம ப்ராப்ளத்தில் 1 தான் a இல்லையா, அப்போ நமக்கு log of 1 divided by 1 minus x minus 1 into dx இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு கிவன் ப்ராப்ளம் தானே இது, அதை நம்ம கேபிட்டல் ஐன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் படி. இப்போ கேபிட்டல் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 1 log of 1 by 1 minus x minus 1 into dx இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. அதாவது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஐன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், இந்த இன்டெக்ரலை அப்படியே இங்கே நோட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ சால்வ் பண்ணால் என்ன ஆகும், விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 1 log of இங்கே நம்ம இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 1 மைனஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால நம்ம இங்கே ப்ராக்கெட்டில் மார்க் பண்ணிக்கலாம். 1 மைனஸ் எக்ஸை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, இன்டூ டிஎக்ஸ் இப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை சால்வ் பண்ணுறோன்னா நமக்கு என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், இன்டெக்ரல் 0 to 1 log of 1 minus 1 plus x அப்படின்னு ஆகும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் நமக்கு 1 minus xன்னு இருக்கும் இன்டூ டிஎக்ஸ். இங்கே இந்த 1 minus 1 நமக்கு கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இன்டெக்ரல் 0 to 1 log of x by 1 minus x இன்டூ டிஎக்ஸ் இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இன்டெக்ரல் 0 to 1 log of இதனுடைய ரெசிப்ரோக்கல் நம்ம இங்கே நோட் பண்ணி மார்க் பண்ணலாம். அதாவது 1 minus x divided by x இதனுடைய ரெசிப்ரோக்கல் நோட் பண்ணுறோம் அப்படின்னா பவர் நம்ம மைனஸ் 1 நோட் பண்ணுவோம் இல்லையா, அதாவது 1 minus x நியூமரேட்டர்லையும் எக்ஸை டினாமினேட்டர்லையும் மார்க் பண்ணும்போது பவர் வந்து மைனஸ் 1 ஆகும் இன்டூ டிஎக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லாக் ஆஃப் ஏ பவர் எக்ஸ் பவர் ஏன்னு இருந்ததுன்னா ஏ லாக் எக்ஸ் அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம் இல்லையா. அந்த ப்ராப்பர்ட்டி படி மைனஸ் 1 நம்ம ப்ராடக்ட்டில் இங்கே மார்க் பண்ண முடியும். மார்க் பண்ணால் என்னாகும், விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 1 minus log of 1 minus x divided by x இருக்கு இல்லையா, அதை 1 by x minus x by x அப்படின்னு நம்ம மார்க் பண்ணலாம் இன்டூ டிஎக்ஸ் இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த எக்ஸும் நமக்கு கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் வந்து கான்ஸ்டன்ட் தானே வெளில எடுத்துடலாம். நம்ம இன்டெக்ரல்லேருந்து வெளில மார்க் பண்ணுறோம் அப்படின்னா என்னாகும், விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் 0 to 1 log of 1 by x minus 1 into dx இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த இன்டெக்ரல் நம்ம கவனித்தோம் அப்படின்னா இது வந்து கிவன் இன்டெக்ரல் அந்த வேல்யூக்கு ஈக்குவல் இல்லையா. அப்போ மைனஸ் ஐன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாமா. இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருந்தது, கேபிட்டல் ஐ இருந்தது. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு மைனஸ் ஐன்னு நோட் பண்ணியிருக்கோம். இதை சால்வ் பண்ணால் என்ன ஆகும், நமக்கு இந்த மைனஸ் ஐ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் ஐன் ஆகும். அப்போ 2i இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஆகும். அப்போ ஐயினுடைய வேல்யூ நமக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், 0ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நமக்கு ஸ்டேட்மெண்ட்லேயும் இதுதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா. நான் கிவன் இன்டெக்ரல் வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம இங்கே ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரூவ் தட் இன்டெக்ரல் 0 to 1 cot inverse of 1 minus x plus x square into dx is equal to pi by 2 minus log 2 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு இன்டெக்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, இதனுடைய வேல்யூ pi by 2 minus log 2 அப்படின்னு சொல்லி நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். கிவன் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதுக்கு வந்து நம்ம கேபிட்டல் ஐ அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். லெட் கேபிட்டல் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 1 cot inverse of
1 minus x plus x square into dx. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம், அதை கேபிட்டல் லைன் டினோட் பண்ணுறோம். இதை நம்ம சால்வ் பண்ணோம். இங்கே நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா, இன்டெக்ரல் 0 to 1 cot inverse of x இதனுடைய into dx நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா, இதனுடைய வேல்யூ இன்டெக்ரல் 0 to 1 tan inverse of 1 by x into dx இதனுடைய வேல்யூவுக்கு ஈக்குவல். இப்போ இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் உள்ள இடத்துல இங்கே என்ன இருக்குது, 1 minus x plus x square into dxன்னு இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நமக்கு எப்படி நோட் பண்ணலாம், இதை இன்டெக்ரல் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நோட் பண்ணுறோம். இப்போ இன்டெக்ரல் 0 to 1 tan inverse of 1 divided by 1 minus x plus x square into dx இப்படி நம்மளால் நோட் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது எப்படி மார்க் பண்ணலாம், இன்டெக்ரல் 0 to 1 tan inverse of 1 divided by 1 minus இந்த 2 டேர்மில் இருந்து எக்ஸை நம்ம காமனாக வெளில எடுக்கிறோம். ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எக்ஸையும் நம்ம காமனாக வெளில எடுக்கிறதுனால இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் 1ன்னு ஆகும், இங்கே மைனஸ் எக்ஸ் அப்படின்னு ஆகும். இப்போ இந்த 2 டேர்மையும் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா, அதனால தான் நம்ம எப்படி நோட் பண்ணுறோம், இன்டூ டிஎக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது எப்படி நம்ம நோட் பண்ணலாம், இன்டெக்ரல் 0 to 1 tan inverse of நமக்கு இங்கே எக்ஸ் டினாமினேட்டரில் இங்கே எக்ஸ் இன்ட்டு 1 minus எக்ஸ் இருக்கு இல்லையா, இதே டேர்ம் வந்து நியூமரேட்டரில் நமக்கு அடிஷனில் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும். அதாவது எக்ஸ் ப்ளஸ் 1 minus எக்ஸ் அப்படி இருந்ததுன்னா tan inverse ஃபார்முலா நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நியூமரேட்டரில் எக்ஸை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணால் நியூமரேட்டரில் என்ன ஆகும், 1 ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ் அப்படின்னு ஆகும் நியூமரேட்டரு. டினாமினேட்டரில் நமக்கு 1 minus x into 1 minus x into dx இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை எப்படி நம்ம நோட் பண்ண முடியும், இன்டெக்ரல் 0 to 1 tan inverse of ஃபஸ்ட் இங்கே x into 1 minus x இருக்குல்லையா டினாமினேட்டரில், அப்போ நியூமரேட்டரில் நமக்கு x plus 1 minus xன்னு டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகணும். அதனால் ஃபஸ்ட்டு எக்ஸை நம்ம நோட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் 1 minus x டிவைடட் பை 1 minus x into 1 minus x into dx இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு tan inverse ஃபார்முலா தெரியும் இல்லையா, அதை நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். we know that நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், tan inverse of a plus tan inverse of b இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், tan inverse of a plus a plus b divided by 1 minus ab இந்த வேல்யூவுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, இந்த ஃபார்மில் நமக்கு இன்டெக்ரல் இந்த வேல்யூ இன்டெக்ராண்ட் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே ஏ உள்ள இடத்துல இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே பி உள்ள இடத்துல இங்கே 1 minus எக்ஸ் இருக்குது இல்லையா. அப்போ இதை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், tan inverse of எக்ஸு ப்ளஸ் tan inverse of 1 minus எக்ஸ்னு இந்த இன்டெக்ராண்ட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ இந்த இன்டெக்ரல் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், which is equal to integral 0 to 1 tan inverse of ஏனா இங்கே எக்ஸு ப்ளஸ் tan inverse of பினா இங்கே 1 minus எக்ஸ் இல்லையா. இது நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இன்ட்டு என்ன இருக்குது நமக்கு dx இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம், இன்டெக்ரல் 0 to 1 tan inverse of x into dx அதாவது இன்டெக்ரலில் தனித்தனியாக நம்ம மார்க் பண்ணுறோம். இன்டெக்ரல் 0 to 1 tan inverse of 1 minus x into dx இப்படி நம்மளால் மார்க் பண்ண முடியும். இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துக்கலாம், இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் நம்ம 1ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அதை நம்ம இங்கே நோட் பண்ணலாம். இன்டெக்ரலில் ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம, இன்டெக்ரல் we know that integral 0 to a f of x dx இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இன்டெக்ரல் 0 to a f of a minus x into dx இந்த வேல்யூவுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம tan xக்கு tan inverse xக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இன்டெக்ரல் 0 to 1ன்னு அப்ளை பண்ணி tan inverse of xக்கு அப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆகும், இன்டெக்ரல் 0 to 1 tan inverse x into dx இப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இங்கேயும் நமக்கு லிமிட் 0 to 1 அப்படின்னு ஆகும். இங்கே tan inverse of a உள்ள இடத்துல நமக்கு 1 இருக்கிறதுனால 1 minus x into dx அப்படின்னு ஆகும் இல்லையா. அப்போது integral 0 to 1 tan inverse of x into dx is equal to integral 0 to 1 tan inverse of 1 minus x into dxன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் நம்ம 2ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே tan inverse of 1 minus x into dx இருக்கு இல்லையா,
இதை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்? tan inverse of x into dxன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் படி. அப்படி ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்? இங்கேயும் tan inverse of x, இங்கேயும் tan inverse of xன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ 2 into tan inverse of x into dxன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 2 in equation 1. என்ன ஆகும் நமக்கு? அதாவது ஈக்குவேஷன் 1ல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருந்தது? கேபிட்டல் ஐன்னு இருந்தது. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருந்தது? இன்டெக்ரல் 0 to 1 tan inverse of x into dx plus integral 0 to 1 tan inverse of 1 minus x into dx. இப்படி தான் இருந்தது இல்லையா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனில் இந்த tan inverse of 1 minus x tan inverse of x ஈக்குவல்னு நம்ம பார்த்தோம் இன்டெக்ரல் வேல்யூ. அப்போ அதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்? இன்டெக்ரல் 0 to 1 tan inverse of x into dx plus integral 0 to 1 tan inverse of x into dx. இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு ஐன்னு இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு இப்போ என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது? 2 into integral 0 to 1 tan inverse of x into dx அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும் இல்லையா? இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துக்கலாம். இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா UDV மெத்தட் யூஸ் பண்ணணும். UDV ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? அதை நம்ம எங்கே அப்ளை பண்ணிக்கலாம்? We know that integral UDV is equal to UV minus integral VDU. இப்படி நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் tan inverse of x யூன்னு எடுத்துக்கலாம், dx dvன்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம இங்கே சால்வ் பண்ணணும். இப்போ கவனிங்க, லெட் தேர்ட் ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா tan inverse of x நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கிறோம்? யூன்னு அப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ u is equal to அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதாவது u is equal to tan inverse of x இப்படி நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா du is equal to என்னென்ன ஆகும்? 1/1 plus x square into dx இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அதே போல் dv இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கலாம்னு நான் சொன்னேன்? dx. இது எப்படி எடுத்துக்கலாம்? இதை இன்டகிரேட் பண்ணணும். UDV ஃபார்முலாவில் யூன்னு எடுத்துக்கிற டேர்மை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். dvன்னு எடுத்துக்கிற டேர்மை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். அப்போ dvயை நம்ம இன்டகிரேட் பண்ணால் vன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் dxஐ எக்ஸ்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணலாம். UDV அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? u என்ன எடுத்துருக்கோம்? tan inverse of x நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஆகும்? அப்ளை பண்ணும்போது இன்டெக்ரல் tan inverse of x இன்ட்டு dv என்ன எடுத்துருக்கோம்? dx இல்லையா? அதாவது UDVன்னு இருக்குது. யூக்கு பதிலாக tan inverse of x போடுறோம், dvக்கு பதிலாக என்ன போடுறோம்? dx போடுறோம். அப்போ tan inverse of x into dx அப்படின்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? uv மைனஸ் இன்டெக்ரல் vdu. u என்ன நமக்கு இந்த ப்ராப்ளத்தில்? tan inverse of x, v என்ன? x இல்லையா? uv மைனஸ் இன்டெக்ரல் vdu. v என்ன இங்கே? x. du என்ன? 1/1 plus x square into dx இல்லையா? இப்படி நம்ம நோட் பண்ணிடலாம். இங்கே லிமிட் இருக்கு இல்லையா? நமக்கு தேர்ட் ஈக்குவேஷனில் கவனிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ இருக்குது? தேர்ட் ஈக்குவேஷனில் இன்டெக்ரல் 0 to 1 இருக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே லிமிட் அப்ளை பண்ணிக்கணும். லிமிட் இருந்ததுன்னா இந்த ஃபார்முலாவில் லிமிட்டும் அப்ளை பண்ணிக்கணும். இங்கே இன்டெக்ரல் 0 to 1, அதே போல் இங்கே 0 to 1 லிமிட் அப்ளை பண்ணணும். இங்கேயும் 0 to 1 ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது. இப்போ கவனிங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? விச் இஸ் ஈக்குவல் டு tan inverse of x into xன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது இங்கே 1 ஆகும், இங்கேயும் 1 ஆகும். அப்போ tan inverse of 1 வேல்யூ நமக்கு π/4ன்னு தெரியும் இல்லையா? அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ π/4 மைனஸ் 0 அப்படின்னு ஆகும். லிமிட் அப்ளை பண்ணும்போது அதை நம்ம π/4னே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் இன்டெக்ரல் 0 to 1 x divided by 1 plus x square into dx இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? இந்த இன்டெக்ரல் மட்டும் நம்ம எடுத்து சால்வ் பண்ணி இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதனால் இங்கே நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம எந்த இன்டெக்ரல் எடுத்து சால்வ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் தேர்டு ஈக்குவேஷனில் உள்ள இன்டெக்ரல் மட்டும் எடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ கவனிங்க, இதுக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துக்கலாம். அதாவது தேர்ட் ஈக்குவேஷனில் இன்டெக்ரல் 0 to 1 tan inverse of x into dxன்னு டேர்ம் இருக்குல்லையே, இதை மட்டும் எடுத்து நம்ம இங்கே சால்வ் பண்ணி அதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த இன்டெக்ரல் இருக்கு இல்லையா? இதை எடுத்துகிட்டு நம்ம சால்வ் பண்ணி அதை ஃபோர்த்தில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட் இதை எடுத்து தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ கவனிங்க, கன்சிடர் integral 0 to 1 x divided by 1 plus x square into dx இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம இங்கே சால்வ் பண்ணலாம். இப்போ சால்வ் பண்ணால் என்ன ஆகும்? இந்த இடத்துல let t is equal to 1 plus x square இப்படி எடுத்துக்கலாம். அப்போ dtனுடைய வேல்யூ என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு டேர்ம் இது 0 ஆகிடும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x into dx அப்படின்னு ஆகும்.
நமக்கு இங்கே நியூமரேட்டரில் எக்ஸ் டிஎக்ஸ் தான் இருக்குது, இந்த 2 இல்லை இல்லையா, அப்போ 2வை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணிக்கலாம். அப்போ dt டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிஎக்ஸ். இப்படி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், லிமிட் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. லிமிட் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணி நோட் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா நம்ம இன்டெகிரேட் பண்ண உடனே டீக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ எடுத்துக்கிட்டோமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் நோட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த லிமிட்டை சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, டேரெக்டாக சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம். சப்ஸ்டியூஷன் கொடுத்தா என்ன ஆகும், இன்டெக்ரல் 0 to 1 எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன நோட் பண்ணிடலாம், dt by 2 நோட் பண்ணலாம் இல்லையா, dt டிவைடட் பை 2 நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 + x ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன நோட் பண்ணிடலாம், tன்னு நோட் பண்ணிடலாம் இல்லையா. இப்போது இதை போல் நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. இதை இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், 1/2 நமக்கு கான்ஸ்டன்ட்டு வெளில எழுதிடலாம். இங்கே dt by tனா log t அப்படின்னு ஆகும். இங்கே லிமிட் வேல்யூ 1/2 கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால வெளில மார்க் பண்ணிட்டு லிமிட் 0 to 1 அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக 0 to 1 அப்ளை பண்ணக்கூடாது, டீக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா நம்ம இங்கே லிமிட் சேஞ்ச் பண்ணல இல்லையா ஃபஸ்ட்டு, அதனால் இங்கே டீக்கு பதிலாக என்ன வேல்யூ நம்ம ஏற்கனவே எடுத்துக்கிட்டோமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு தான் லிமிட் அப்ளை பண்ணணும். இப்போ கவனிங்க, இப்போ 1/2 log ஆஃப் டீக்கு பதிலாக என்ன வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம், 1 + x ஸ்கொயர் இல்லையா, அதை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு தான் நம்ம லிமிட் அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு, இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது நமக்கு இங்கே 1 ஆகும் இல்லையா, அப்போ 1 + 1 2 ஆகும். log 2 லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது மைனஸ் அப்ளை பண்ணுவோம், 0 அப்ளை பண்ணும்போது இங்கே log 1 அப்படின்னு ஆகும் இல்லையா. log 1 வேல்யூ 0. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், 1/2 இன்ட்டு log 2 இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வேல்யூ இருந்தது, இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன வேல்யூ நோட் பண்ணியிருந்தோம், இன்டெக்ரல் 0 to 1 x டிவைடட் பை 1 + x ஸ்கொயர் இன்ட்டு dx. இந்த இன்டெக்ரல் எடுத்து தான் நம்ம சால்வ் பண்ணி அதனுடைய வேல்யூ நோட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் 5ஐ ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவேஷன் 4 நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வேல்யூ இருந்தது, இன்டெக்ரல் 0 to 1 tan inverse of x into dx இல்லையா. இதனுடைய வேல்யூ அதாவது 4th ஈக்குவேஷன் நம்ம இங்கே நோட் பண்ணுறோம், which is equal to π/4 minus integral 0 to 1 x divided by 1 + x square into dx. இதுதான் நமக்கு 4th ஈக்குவேஷன். இதில் தான் இந்த டேர்மை நம்ம எடுத்துகிட்டு நம்ம சால்வ் பண்ணி இப்போ 5th ஈக்குவேஷனாக இங்கே நோட் பண்ணியிருக்கோம். அப்போ 5th ஈக்குவேஷன் எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா என்ன ஆகும், π/4 minus 1/2 into log 2 அப்படின்னு நோட் பண்ண முடியும். இப்போ எந்த ஈக்குவேஷன்லேருந்து, பை 5th ஈக்குவேஷன்லேருந்து இல்லையா. 5th ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எப்படி நோட் பண்ணியிருக்கோம், இந்த வேல்யூவை, இந்த இன்டெக்ரல் வேல்யூவை இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்மளுடைய ப்ராப்ளம் என்ன, 3rd ஈக்குவேஷன் தான் நம்மளுடைய ப்ராப்ளம், அதை தான் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ 3rd ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு என்ன தெரியும், கேபிட்டல் I இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இன்டெக்ரல் 0 to 1 tan inverse of x into dx இல்லையா. இப்போ நமக்கு இந்த வேல்யூ 2 இல்லாமல் இந்த வேல்யூ தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுடைய கிவன் இன்டெக்ரல் ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் கிடைச்சிரும் இல்லையா. அப்போ which is equal to 2 into π/4 minus 1/2 into log 2 இப்படி நம்ம நோட் பண்ணலாம். இப்போ இந்த 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், இங்கே நமக்கு ஒரு 2 இருக்கு இல்லையா, இல்லைன்னா 2வை காமனாக வெளில எடுத்துடலாம். டினாமினேட்டரில் 2வை காமனாக வெளில எடுத்தால் நியூமினேட்டரில் ஒரு 2 இருக்குது, டினாமினேட்டரில் நம்ம 2 காமனாக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே π/2 அப்படின்னு ஆகும். மைனஸ் இதில் 1/2 வெளில போய்ட்டு இல்லையா, அப்போ இங்கே log 2 அப்படின்னு ஆகும் இல்லையா. இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ கேபிட்டல் ஐயினுடைய வேல்யூ π/2 மைனஸ் log 2ன்னு இங்கே வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இங்கே நம்ம அதை நோட் பண்ணலாம். கேபிட்டல் I இஸ் ஈக்குவல் டு π/2 மைனஸ் log 2. இதுதான் நம்ம ஸ்டேட்மெண்ட்லேயும் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. நமக்கு ஒரு இன்டெக்ரல் கொடுத்துட்டு அதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருந்தாங்க, π/2 மைனஸ் log 2க்கு ஈக்குவல்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இங்கே ப்ரூஃப் பண்ணியாச்சு.